இது நல்ல நேரம் மேட்ரிமோனி ஆப்பை யூஸ் பண்ணுறதுக்கான கைட். ஃபர்ஸ்ட் நீங்கள் மொபைல் ஆப் ஐக்கானை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கி நோட்டிஃபிகேஷன் பெர்மிஷன் கேட்கும். அதில் நீங்கள் எலோவ் பண்ணணும். டிஸ்எலோவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. அடுத்து லாங்குவேஜை சூஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி அடுத்துன்னு சொல்லி பட்டன் இருக்குது, அதை வாசித்து பார்த்து அந்த பட்டன்களை ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த பட்டன்களை ப்ரெஸ் பண்ண பிறகு லாஸ்ட் ஒரு கெட் ஸ்டார்ட்னு கீழே கடைசி ஒரு பட்டன் வரும், ஹார்ட் ஐக்கானோட. அதை கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கான லாகின் ஸ்க்ரீன் வரும். இந்த லாகின் ஸ்க்ரீனில் உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா அல்லது டிரெக்டாக எங்களோட வெப்சைட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணக்குள்ளே கொடுத்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு கீழே சென்ட் வெரிஃபிகேஷன் கோடை கிளிக் பண்ண பிறகு உங்களுடைய மொபைல் இலக்கத்துக்கு 6 இலக்கம் கொண்ட ஒரு வெரிஃபிகேஷன் கோட் வரும். அந்த நம்பர் வந்து நீங்கள் ஒவ்வொரு முறையும் லாகின் பண்ணக்குள்ளே வரும். இது வந்து பாதுகாப்பு காரணங்களுக்காக தான் இருக்குது. இது நல்ல நேரம் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் நம்பர்லேருந்து வரும். அந்த 6 இலக்கத்தை கொண்டு வந்து இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணணும், சரியாக என்டர் பண்ணணும். அது வந்து உங்களோட நார்மல் எஸ்எம்எஸ்க்கு தான் வரும். அதை என்டர் பண்ணிவிட்டு கீழே வெரிஃபை அப்படிங்கிற பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கி நீங்கள் சரியான இலக்கங்கள் 6 இலக்கங்களை கொடுத்துருப்பீங்கன்னா இருந்தால் உங்களுக்கு அடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும், சமீபத்தில் இணைந்தவர்கள். இதுதான் எங்களோட நல்ல நேரம் ஆப்பில் உள்ள வரன்கள். இது சமீபத்தில் புதுசாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகினாங்க அவ்வளோ பேரும் ஆண் பெண் இருபாலரும் இந்த இடத்துல காமிக்கும். நீங்கள் கீழே மேலால் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம். இது வந்து முகப்புங்கிற பேஜில் இருக்குது. அடுத்து நீங்கள் முகப்பில் உள்ள ஒரு பேஜை கிளிக் பண்ணி அதில் யாராவது ஒருத்தவங்களோட பேரை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸுக்கு போகும். அந்த டீட்டெயில்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரியான அவங்களோட டீட்டெயில்ஸை பார்த்துட்டு அவங்கள ஏதாவது உங்களுக்கு யாராவது விருப்பமாக இருந்தால் அவங்களோட கண்டெக்ட் டீட்டெயில்ஸ் வேணுமா இருந்தால் விருப்பம் தெரிவிக்குங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ண பிறகு இந்த கோரிக்கை அனுப்பப்பட்டதுன்னு சொல்லி ஒரு மெசேஜ் போய் இந்த மாதிரி அந்த பட்டன் க்ரீன் கலருக்கு மாறும். பிறகு நீங்கள் அனுப்பின ரிக்வெஸ்ட் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது ரிக்வெஸ்ட் வந்திருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்காண்டி அடுத்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா பொருத்தங்கள். இது வந்து உங்களோட ப்ரொஃபைலுக்கு பொருத்தமான ஃபில்டர் பண்ணப்பட்ட மேட்சிங் வந்து இந்த இடத்துல காமிக்கிறோம். இப்போ இதில் வந்து 10 வரும், 20 வரும். அது இந்த மாதம் எத்தனை வரங்கள் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கோ அதுகள் இந்த இடத்துல இருக்குது. இப்போ சாதாரணமாக பாதுகாப்பு காரணங்களுக்காக நாங்கள் மொபைல் நம்பர் இந்த ஃபோட்டோ வந்து காட்டுறதில்லை. அதை நீங்கள் பெற்றுக்கொள்கிறதுக்காகத்தான் இந்த விருப்பம் தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறீங்க. அப்போது இந்த ரிக்வெஸ்ட் வந்து அவங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக போய் அவங்க அதை வந்து அக்செப்ட் பண்ணின பிறகு உங்களுக்கு அவங்களுடைய மொபைல் நம்பரும் ஃபோட்டோவும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அடுத்து வர வீடியோக்களில் பார்க்கலாம். அடுத்து கீழே உள்ள பட்டனில் பாருங்கள், ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, கோரிக்கைகள். அதை ப்ரெஸ் பண்ணபடியே இந்த ஸ்க்ரீனில் மேலே ஒரு பட்டன் இருக்குது, பெறப்பட்டது அனுப்பப்பட்டது. ஸோ பெறப்பட்டதுன்னு சொன்னால் உங்களுக்கு யாராவது ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தால் அது இது மாதிரி லிஸ்ட் ஒன்று காமிக்கும். இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் அனுப்பின லிஸ்ட். இப்போ ஒரு யூசர் வந்து அனுப்பின லிஸ்ட் தான் இங்கே காமிக்குது. கடைசியாக க்ரீன் கலரில் இருக்க மொபைல் நம்பர் வந்து அனுப்பி அவர் அதை ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ண பிறகு அவருடைய தொலைபேசி இலக்கம் இங்கே காட்டுது. அப்போ அதை நேரடியாக நீங்கள் எடுத்து அவருக்கு கால் பண்ணி நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு போகலாம். எங்களோட மேட்ரிமோனியில் வந்து நீங்களாகவே தானே இதை இலக்கத்தை எடுத்து நீங்கள் பேசிக்கொள்ளணும். இப்போ அவர் அக்செப்ட் பண்ணிட்டு பாருந்தால் அவரோட ஃபோட்டோவும் காமிக்கும். உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு அந்த பெறப்பட்டது அந்த பட்டனை நீங்கள் மாற்றி ப்ரெஸ் பண்ணக்குள்ளே உங்களுக்கு பெறப்பட்டதும் நீங்கள் அனுப்பின ரிக்வெஸ்ட்டும் அந்த இடத்துல ஒரே ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து சர்ச்ன்னு இருக்குது, அதில் தேடல். இதில் போய் நீங்கள் ஏதாவது ஒரு மாவட்டம் இல்லாத யாராவது ஒரு குறிப்பிட்ட ஒருத்தவங்களோட சர்ச் பண்ணணுமா இருந்தால் அதுக்கு இந்த இடத்துல நீங்கள் உதாரணத்துக்கு நான் மாவட்டம்ங்கிறது போய் நான் நுவரெலியா மாவட்டத்தை தெரிவு செஞ்சுட்டு அந்த சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நுவரெலியா மாவட்டத்தில் என்ன வரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி லிஸ்ட் வந்து இங்கே வரும். இதில் மாதிரி நீங்கள் அந்த வரன் காமிக்கிற ஒரு பாக்ஸ், அந்த ஒரு பெட்டியை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இது மாதிரி வரும். அதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம்.
அப்போ இது வந்து அவங்களோட ப்ரொஃபைலை பார்த்துக்கொள்ளுது. அடுத்ததாக இருக்கிறது வந்து உங்களோட ப்ரொஃபைல். இதுதான் உங்களோட நீங்கள் எங்களை நல்ல நேரத்தில் ரெஜிஸ்டர் ஆகியிருக்க ப்ரொஃபைல். உங்களோட டீட்டெயில்ஸ் இந்த இதுதான் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. இதில் ஏதாவது நீங்கள் டீட்டெயில்ஸ் சரி பண்ணணும், ஏதாவது பிழை மாற்றணுமா இருந்தால் விவரங்களை சரி செய்யுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ்குள்ளார போயிட்டு உங்களுக்கு இங்கே ஏதாவது மாற்றங்கள் பண்ணணுமா இருந்தால் இந்த இடத்துல மாற்றங்கள் பண்ணி கீழே உள்ள மாற்றங்களை சேமிக்கணுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அந்த மாற்றங்கள் வந்து உடனடியாக மாறும். அது எல்லா இடத்துலையும் வேறு எழுத்துக்கும் காட்டுறது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி மாறும். ரைட், இது உதாரணத்துக்கு நான் அந்த டிஸ்ட்ரிக்டை கண்டின்னு மாற்றி மாற்றங்களை சேமிக்குங்கிற கொடுக்குறேன். வெற்றின்னு வந்துடுது. இப்போது பார்த்தீங்கன்னா அது கண்டின்னு மாறி இருக்கு. ரைட், இப்போ இது மாதிரி உங்களோட ப்ரொஃபைலையும் செக் பண்ணிவிட்டு வர ரிக்வஸ்ட்டுகளையும் பார்த்து நல்ல முறையை உங்களுக்கான பொருத்தங்களை தெரிவு செய்து எனவே உங்கள் திருமண வாழ்க்கையை ஆரம்பியுங்கள். நன்றி.